ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசையும் கூட. நீங்கள் இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் இதில் ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறேன். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் நிறைய விஷயம் சொல்ல போகிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயம் பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் யூடியூப்பில் 100% சக்ஸஸ் ஆகிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ சொல்கிறேன். நீங்கள் ஒரு கண்டென்ட் எடுத்து வீடியோவே போடுறீங்கன்னா அந்த வீடியோ 8 நிமிஷத்துக்கு குறையாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா 8 நிமிஷத்துக்கு மேலே போனால் தான் உங்கள் சேனல் மானிட்டரைசேஷன் ஆனதுக்கு அப்புறமும் கூகுள் ஆட்ஸுக்கு எலிஜிபிள் ஆகும். கூகுள் ஆட்ஸுக்கு எலிஜிபிள் ஆனதான் உங்களுக்கு ரெவென்யூ வரும். ஸோ அதனால் 8 நிமிஷத்துக்கு குறையாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டாவது ஷார்ட்ஸ். ஒரு யூடியூப் சேனலுக்கு முக்கியமானது ஷார்ட்ஸ். அந்த ஷார்ட்ஸ் தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு ஷார்ட்ஸ் எவ்வளோ லென்த் வரைக்கும் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம். இது 2026 யூடியூப் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஒரு பெரிய ரீச்சான ஒரு யூடியூபர்ஸ்க்கு நம்ம பிகினராக இருக்கும்போது நம்ம அவ்வளோ ரீச் ஆகிருக்க மாட்டோம். ஸோ நம்ம லென்த்தாக வீடியோ போட்டோம்னா அவ்வளோ யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 10லேருந்து 15 செகண்ட், மினிமமாக ஒரு 20 செகண்ட் அது வரைக்கும் இருந்தாவே போதுமானது. அதே மாதிரி ஷார்ட்ஸுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு ஷார்ட்ஸு போடுறீங்கன்னா அந்த ஷார்ட்ஸில் உங்கள் ஃபேஸ் தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா உங்கள் வாய்ஸாக இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்கள் சேனலில் மானிட்டரைசேஷன் ஆகும். முக்கியமாக ஏஐ வச்சு ஒரு ஷார்ட்ஸோ ஒரு வீடியோவோ க்ரியேட் பண்ணாதீங்க. ஏன்னா 2026 யூடியூப் அஃபிஷியலாக ஒரு நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வச்சு வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டால் உங்கள் சேனல் மானிட்டரைசேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இந்த ஏஐ வச்சு வீடியோ போகிறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. தினமும் கம்பல்சரி ஒரு வீடியோ போடுங்க. ஏன்னா நீங்கள் வீடியோ போடும்போது தான் உங்கள் சேனல் ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் போடுற வீடியோவை யூடியூப் அல்காரிதம் உங்கள் வீடியோவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அப்படி சேர்க்கும் போது தான் மக்களால் பார்க்க முடியும். நீங்கள் வீடியோவை போடாமல் இருக்கீங்கன்னா உங்கள் சேனல் ஆக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் அல்காரிதம் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயாச்சும் போகிற வீடியோவை அவ்வளோ சீக்கிரத்துமே ஆடியன்ஸ் கிட்ட கொடுக்காது. ஸோ அதனால் கம்பல்சரி ஒரு வீடியோ கம்பல்சரி போடுங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸும் போடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் இது வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணோம், ஆனால் வியூஸே போகாது. அதுக்கு முக்கியமான என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ணுற தம்ப்நெயில். ஒரு தம்ப்நெயில் எவ்வளோ அட்ராக்டாக இருக்கோ அதை வச்சு தான் ஆடியன்ஸ் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வீடியோவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுங்களோ அதை விட டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு தம்ப்நெயிலுக்கு நம்ம முக்கியம் கொடுக்கணும். ஏன்னா அந்த தம்ப்நெயில் தான் நம்ம வீடியோ பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா அப்படி தான் முடிவு பண்ணணும். ஸோ அதேமாரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், டைம். உங்களுக்கும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் தான் நீங்கள் எப்போவுமே வீடியோ டெய்லியும் போஸ்ட் பண்ணணும். அப்படி போஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வியூஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு நம்ம நினச்சப்பெல்லாம் வீடியோ போட்டோன்னா அது வியூஸ் போகாது. ஏன்னா நீங்கள் இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா டெய்லி போட்டிங்கன்னா யூடியூப் அல்காரிதம் அப்போ தான் உங்கள் வீடியோ எத்தனை மக்கள்கிட்ட சேர்க்கும். ஏன்னா இந்த டைம் ஆனால் இவர் வீடியோ போடுவார், இந்த வீடியோவில் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் அல்காரிதம் என்ன பண்ணோம், டிசைட் பண்ணி உங்கள் வீடியோவை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும். அப்படி சேர்த்து தான் மக்களை பார்க்க முடியும். ஸோ அதனால் உங்களுக்கும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அதே டைமில் வீடியோவை போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷார்ட்ஸுக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 ஷார்ட்ஸாவது போட பாருங்கள். எக்ஸாம்பிள் சொன்னால் அது எப்படி 4 ஷார்ட்ஸ் போடணும்னு பார்க்குறீங்கன்னா, டைம் காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுங்க. அதுலேருந்து 2 மணி நேரம் கழிச்சு ஒரு 12 o'clock ஒரு ஷார்ட்ஸ் போடுங்க. அதுலேருந்து ஒரு 2 hours கழிச்சு ஒரு 3 or 3:30 ஒரு வீடியோ போடுங்க, ஷார்ட்ஸ் போடுங்க. அதுலேருந்து ஒரு 2 hours கழிச்சு 5 o'clock ஒரு ஷார்ட்ஸ் போடுங்க. அப்படி போடும்போது தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அதிகம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஷார்ட்ஸ் தான் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் கொண்டு வரும், வீடியோ அவ்வளோ கொண்டு வராது. ஷார்ட்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வியூவர்ஸ் போகும். வியூவர்ஸ் போகும்போது சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ ஷார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கமெண்ட். உங்கள் வீடியோஸ்க்கு ஷார்ட்ஸுக்கோ கமெண்ட் வருதுன்னா தயவு செஞ்சு அதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்படி ரிப்ளை பண்ணும்போது தான் அந்த கண்டென்ட்டில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் அல்காரிதம் ஆடியன்ஸ் கிட்ட இன்னும் புஷ் பண்ணும் வீடியோவை. ஸோ அப்படி இன்னும் புஷ் பண்ணும்போது தான் நிறைய வியூஸ் அதிகமாகுவாங்க. கமெண்ட்ஸ் பண்ணாங்க, நீங்கள் ரிப்ளை பண்ண தான் அது வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுங்கள்.
கொஞ்சம் ஆக்டிவாகவே வச்சுருங்க உங்கள் வீடியோவை. ஸோ அப்போ தான் வந்து வியூஸ் அதிகமாகும். இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்ட்டு சொன்னேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த விஷயம் என்னென்னு சொல்கிறவாங்க. அந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை யூடியூப் அல்காரிதம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி சேர்க்கும் போது தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்த்தா தான் டெய்லி வீடியோ போட முடியும். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம். நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் முக்கியமாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நமக்கு தெரிஞ்சவங்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ நம்மளுக்கு நெருங்கிக்கோ தயவு செஞ்சு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா அப்படி சொல்லும் போது என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க நமக்கு கிண்டல் பண்ணுவாங்க, மற்றவங்கிட்ட சொல்லுவாங்க, ஸோ நம்மளை கலாய்ப்பாங்க. அப்படி கலாய்க்கும் போது நம்மளுக்கு வந்து டீமோட்டிவேஷன் ஆகும். அப்படி டீமோட்டிவேஷன் ஆகும்போது நம்மளால வீடியோ ஷூட் பண்ண முடியாது, கண்டென்ட்டை போட முடியாது. ஸோ ரொம்ப டீமோட்டிவேஷன் ஆகும். ஆனால் இதே நம்ம வீடியோ பார்த்துட்டு யாரும் நம்ம கமெண்ட் பண்ணி கலாய்ச்சாங்கன்னா நம்மளால் அதை ஏற்றுக்க முடியும். ஏன்னா அவங்க ஒரு 3வது மனுஷங்க யாருன்னே தெரியாது. அவங்க சொல்லும் போது நம்மளை அவ்வளோ அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் நம்ம கூடவே இருந்தவங்க, நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படி பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு டீமோட்டிவேஷன் ஆகிடும். நம்மளால் வீடியோ அதே ஷூட் பண்ண முடியாது. அப்படியே ஷூட் பண்ண நம்மளால் போஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷனாக வரக்கூடாதுன்னா, நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு யாருக்குமே சொல்லாதீங்க. அதுவாக தெரிவிக்கும் போது நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் நீங்களாக போய் சொல்லாதீங்க. அது நம்மளுக்கு வந்து டீமோட்டிவேஷன் தான் பண்ணணும் நம்மளை. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் போடுற வீடியோக்கு வியூஸ் வரல, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. அது நிரந்தரம் கிடையாது. நீங்கள் உங்கள் கடமையை சரியாக செய்யுங்க. தினமும் வீடியோ போட்டுகிட்டே இருங்க. வியூஸ் வரலாம் கூட பரவாயில்ல, நீங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆவீங்க. வியூவர்ஸ் வருவாங்க, சப்ஸ்கிரைபிங்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நீங்கள் வீடியோ தினமும் போட்டுகிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு ஹார்ட் சிம்பிளை சென்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.